سلام الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله صلاة الله سلام الله على المكي رسول الله صلاة الله سلام الله على المدني حبيب الله على المدني حبيب الله الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه الأعلى إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب صدق الله العظيم وصدق رسول النبي الكريم وقال نبينا حبيبنا محمد صلى الله عليه وسلم نية المؤمن خير من عمله صدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين தூணின்றி வானம் படைத்த தூய வல்லோன் அல்லாஹ்வை துதிபாடியவனாகவும் அவனின் சாந்தியும் சமாதானமும் மேலுலக சர்தார் கண்மணி கோமா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தார்களின் மீதும் பெருமானாரை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅத் தாபீன்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் வலிமார்கள் மேலும் இந்த நல்ல நாளிலே நல்ல இடத்திலே நல்ல நேரத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை நபர்களின் மீதும் இறைவனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் கைவின்றி நின்று நிலவற்றுமாக ஆமீன். அல்லாஹ் தஆலாவினுடைய மாபெரும் கிருபை என்னவென்று சொன்னால் புனிதம் நிறைந்த துல்ஹஜ் மாதத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஒன்று கூட்டியிருக்கின்றான். மிகப்பெரிய ஒரு வாக்கியம் என்னவென்று சொன்னால் துல்ஹஜ் மாதத்தினுடைய துல்ஹஜ் பெருநாளை நாம் கொண்டாடி இருக்கின்றோம். இதுவே மிகப்பெரிய பாக்கியம் என்பதாக நாம் அனைவரும் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் செய்த தியாகத்தை அல்லாஹ் தஆலா இந்த மாதத்திலே நினைவு கூற வைக்கின்றார். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்பாக அல்லாஹ் தஆலா அவனுடைய நூறான ஒளியில் இருந்து ஒரு 5 ஒளிகளை எடுத்து முன்னால் வைக்கின்றான். ஒரு 5 ஒளிகளை எடுத்து முன்னால் வைக்கின்றான். அந்த 5 ஒளிகளையும் நிறங்களாக மாற்றுகின்றான். பச்சை, சிகப்பு, மஞ்சள், வெள்ளை, கருப்பு. இந்த 5 நிறங்களையும் அல்லாஹ் தஆலா மாற்றுகின்றான். அந்த 5 நிறங்களை வைத்தும் அந்த 5 ஒளிகளை வைத்தும் அல்லாஹ் தஆலா ஒரு படைப்பை படைக்க வேண்டும் என்று நாடுகின்றார். ஒரு படைப்பை நான் இதை வைத்து படைக்க வேண்டும் என்று நாடுகின்றார். அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா அக்ல் என்று சொல்லக்கூடிய அரபியிலே அக்ல் என்று சொன்னால் அறிவு என்று அர்த்தம். அல்லாஹ் தஆலா அப்பேற்பட்ட அந்த அறிவை படைக்கின்றான். படைத்து விட்டு அந்த அறிவை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் மட்டும் நமக்கான தேர்வு கிடையாது, அல்லாஹ் தஆலா நமக்கு பொருத்தி இருக்கின்ற அந்த அறிவையும் அல்லாஹ் தஆலா தேர்வு வைத்திருக்கின்றான். அந்த அறிவை தேர்வு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நீ இந்த இடத்தை விட்டு மற்றொரு இடத்தின் பக்கம் செல் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த அறிவை பார்த்து சொல்கின்றான். அந்த அறிவும் சென்றது என்பது வரலாறு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் தஆலா மீண்டும் வந்துவிடு என்று கூறுகின்றான். அந்த அறிவு மீண்டும் அந்த இடத்தை விட்டு அல்லாஹ்விடத்திலே வந்து விடுகிறது.
இதுவே அல்லாஹு தஆலா நம்மவர்களுக்கு உணர்த்தி காட்டுகின்றான். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுவான், குன் ஃபயகுன். அல்லாஹு தஆலா குன் என்று சொல்லிவிட்டால் அந்த பொருள் ஆகிவிடும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்திலே கேட்கிறானாம், நான் இந்த உலகத்தில் என்னை வணங்குவதற்காக வேண்டி ஒரு படைப்பை படைக்க நாடுகின்றேன், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று மலக்குமார்களிடத்திலே அல்லாஹு தஆலா கேட்கின்றான். அப்பொழுது மலக்குமார்கள் சொன்னார்களாம், நம்மை பற்றி முன்னாலே தெரிந்து வைத்த மலக்குமார்கள் சொன்னார்களாம், யா அல்லாஹ், இந்த உலகத்திலே பொய் பேசக்கூடிய, புறம் பேசக்கூடிய, பேராசைப்படக்கூடிய மனிதனையா நீ படைக்க போகின்றாய்? யா அல்லாஹ், பொய் பேசக்கூடிய, பேராசைப்படக்கூடிய மனிதனையா நீ படைக்க போகின்றாய்? இந்த உலகத்திலே அவர்கள் கொலை செய்து ரத்தங்களை ஓட்டுவார்களே, அப்பேற்பட்ட மனிதர்களையா நீ படைக்க போகின்றாய் என்பதாக அல்லாஹ் தஆலாவிடத்திலே மலக்குமார்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா நம்மை பற்றி சொல்கின்றான், என்னுடைய நல்லடியார்கள் அவர்கள் ஷஹீதானாலும் ரத்தத்தை ஓட்டினாலும் அவர்கள் அல்லாஹ்வின் மீது உண்டான அந்த தக்வாவிலே தான் அவர்கள் அந்த செயலை செய்திருப்பார்கள். அல்லாஹ்வினுடைய பாதையிலே தான் அவர்கள் போர் செய்வார்கள். அல்லாஹ்வினுடைய பாதையிலேயே அவர்கள் மரணிப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் என்னை தக்வா கொண்டு என்னை மிகவும் அவர்கள் பயப்படுகின்றார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுவான். அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து விட்டான். ரூஹ் ஊதுகின்ற பொழுது காலின் மூலமாக அல்லாஹ் தஆலா ஊதுகின்றான். காலில் இருந்து அல்லாஹ் தஆலா அந்த ரூஹை ஊதும் பொழுது அவர்களுடைய நாசியை, மூக்கந்தண்டை அந்த ரூஹ் என்பது அடையும் பொழுது, அந்த உயிர் அடைகின்ற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே தும்பி விடுகின்றார்கள். தும்பியவுடன் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக அவர்கள் முதலில் தும்பியவுடன் சொன்ன வார்த்தை தான் நாமும் இந்த காலம் வரை, மறுமை நாள் வரை அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் தும்பி விட்டால் சொல்லிவிட வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த சுன்னத்தாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தது. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பற்றி சொல்கின்றான், லா தக்ரபா ஹாதி ஷஜரா. ஒரு மரத்தை சுட்டிக்காட்டி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இந்த மரத்தை நீங்கள் நெருங்கி விடாதீர்கள். அவர்கள் ஷைத்தானினுடைய ஒரு சில காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு நிர்ணயித்து விட்டான், இவர்கள் அந்த மரத்தை சென்றுதான் அடைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா நிர்ணயித்து விட்டான். அல்லாஹ்வினுடைய நிர்ணயிப்பின்படி அவர்களும் அந்த மரத்தை அவர்கள் சென்று அடைந்தார்கள். அல்லாஹ் தஆலா இருவரையும் இந்த உலகத்திலே அனுப்பிவிட்டார். அந்த நேரத்திலே இந்த உலகத்திற்கு இறங்குவதற்கு முன்பாகவும் அந்த மரத்தை நெருங்குவதற்கு முன்பாகவும் ஒரு சம்பவம் நடக்கின்றது. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தவுடன் அவர்களுடைய வலது முதுகன் தண்டிலே அல்லாஹ் தஆலா தட்டுகின்றான். அதிலிருந்து ஒரு சில பிச்சலங்கள், ஒரு சில குழந்தைகள் விழுகிறார்கள். அதை பார்த்துவிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா இடது புதத்திலே அல்லாஹ் தஆலா அடிக்கின்றான். இடது புதத்தின் பக்கம் ஒரு சில குழந்தைகள் விழுகிறார்கள். அதை பார்த்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்களாம், யா அல்லாஹ், மன் ஹவுலாய். வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பார்த்து கேட்கிறார்கள், மன் ஹவுலாய், இவர்கள் எல்லாம் யார் என்பதாக அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா கூறினானா, ஹவுலாய் அஹ்லுல் ஜன்னah. ஹவுலாய் அஹ்லுல் ஜன்னah, இவர்கள் தான் சொர்க்கவாசிகள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறிவிடுகின்றார். இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய பிச்சலங்களை பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், மன் ஹவுலாய், இவர்கள் யார் என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா கூறினானா, ஹவுலாய் அஹ்லுல் நார். ஹவுலாய் அஹ்லுன் நார், இவர்கள் எல்லாம் நரகவாதிகள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறிவிடுகின்றான். இந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா நஃப்ஸை படைக்கின்றான். அந்த நஃப்ஸை அல்லாஹ் எந்த அளவிற்கு தேர்வு வைத்து அதனை படைத்திருக்கின்றான் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே அதிகமான நபர்கள் பொய் பேசுவதும், பேராசைப்படுவதும், புறம் பேசுவதும் நஃப்ஸை வைத்துத்தான். ஏன்? ஷைத்தான் எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஷைத்தான் முஅல்லிமுல் மலாயிகா என்று சொல்லுவார்கள். மலக்குமார்களுக்கு எல்லாம் ஆசிரியர் என்பதாக சொல்லுவார்கள் ஷைத்தானை.
அப்பேற்பட்ட ஷைத்தானை அல்லாஹ் தஆலா கோபப்படுவதற்குண்டான காரணம் என்னவென்று சொன்னால் இந்த நஃப்ஸ் தான் என்பதாக வரலாறு சொல்லி காட்டுகின்றது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நஃப்ஸை படைத்து விட்டான். நஃப்ஸை படைத்து விட்ட அந்த நஃப்ஸிடத்திலே அல்லாஹ் தஆலா கேட்டானாம், மன் அன்த மன் அன, நீ யார் நான் யார் என்பதாக அந்த நஃப்ஸிடத்திலே கூறும் பொழுது அப்பொழுது அந்த நஃப்ஸ் கூறியதாம், அந்த நஃப்ஸ் சொன்ன வார்த்தை அந்த அந்த அன அன, நீ நீதான் நான் தான் என்பதாக கூறிவிடுகிறது. அப்பொழுது அல்லாஹ் தஆலா அந்த நஃப்ஸை கடும் சூடான நரகத்திலே அல்லாஹ் தஆலா போடுகின்றார். 1000 வருடங்கள் கழிந்து விட்டது. அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடத்திலே சொல்லி அந்த நஃப்ஸை வரவழைக்கின்றான். 1000 வருடங்கள் கடும் சூடான நரகத்திலே போட்டு வாட்டி எடுத்து வந்திருக்கிறது. அப்பேற்பட்ட நேரத்தில் அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், இப்பொழுது சொல், மன் அன்த மன் அன, நீ யார் நான் யார் என்று இப்பொழுது சொல் என்பதாக சொல்லும் பொழுதும் அந்த நஃப்ஸ் கூறியதாம், அந்த அந்த அன அன, நீ நீதான் நான் தான் என்பதாக அல்லாஹ் அந்த நஃப்ஸ் கூறிவிட்டதாம். உடனே அல்லாஹ் தஆலா, நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் சூடான நரகம் மட்டும்தான் இருக்கிறது என்பதாக. ஆனால் அல்லாஹ் தஆலா குளிர் நரகையும் வைத்திருக்கின்றான். கடும் குளிரான நரகத்திலே அந்த நஃப்ஸை 1000 ஆண்டுகள் போட சொல்லி மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். மீண்டும் 1000 வருடங்கள் கடும் குளிரான நரகத்திலே போட்டி வாட்டி எடுக்கப்பட்டு மீண்டும் வருகிறது. அப்பொழுது அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், இப்பொழுது சொல், மன் அன்த மன் அன, நீ யார் நான் யார் என்று இப்பொழுது சொல் என்பதாக கேட்கின்றான். அப்பொழுதும் அந்த நஃப்ஸ் கூறியதாம், அந்த அந்த அன அன, நீ தான் நான் தான் என்பதாக அந்த நஃப்ஸ் கூறியதாம். இவ்வளவு செய்தும் அடங்காத அந்த நஃப்ஸை அல்லாஹ் தஆலா அடக்கியது ஒரே ஒருத்துதான். அல்லாஹ் தஆலா மலக்குமாரிடத்திலே சொன்னானாம், இந்த நஃப்ஸிற்கு எந்த உணவும் பானமும் போடாமல் அதனை பட்டினியாக வைத்து விடுங்கள். 1000 ஆண்டுகள் அந்த நஃப்ஸை நீங்கள் பட்டினியாக விட்டு விடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டான். அந்த பட்டினியிலேயே அந்த நஃப்ஸ் என்பது 1000 வருடங்கள் கழித்து மீண்டும் அல்லாஹ் தஆலா அழைக்கின்றான். அந்த நேரத்திலே அல்லாஹ் கேட்கின்றான், 1000 வருடங்கள் உன்னை பட்டினியாக வைத்து விட்டேன், உணவும் பானமும் கொடுக்காமல் விட்டு விட்டேன், இப்பொழுது சொல் நீ யார் என்று. மன் அன்த மன் அன, இப்பொழுது சொல் நீ யார் நான் யார் என்பதாக. அப்பொழுது அந்த நஃப்ஸ் கூறியதாம், அந்த மாலிக் அன அப்து, நான் உன்னுடைய அடிமையாக இருக்கின்றேன், நீ என்னுடைய எஜமானனாக இருக்கின்றாய் என்பதாக அந்த நஃப்ஸ் கூறியதே என்பதாக வரலாறு நம்மவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆகையால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நாமும் நஃப்ஸை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ரமலானுடைய மாதத்திலே நம்மவர்களுக்கு 30 நாள் நோன்புகளை வாங்கி தந்திருக்கின்றார்கள். ஆனால் எத்தனையோ நபர்கள் எனக்கு வேலைகள் இருக்கிறது, எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று அந்த நோன்பை விட்டு விடுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா அப்பேற்பட்ட மக்களை விட்டும் நம் அவர்களை காப்பாற்றுவானாக. ஆமீன். அடுத்தபடியாக நஃப்ஸை பற்றி இன்னொரு சம்பவம் என்னவென்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்து விட்டான். மலக்குமார்களை பார்த்தும் ஷைத்தானை பார்த்தும் அல்லாஹ் தஆலா கூறினானாம், உஸ்ஜுது லி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீங்கள் சஜ்தா செய்யுங்கள். அனைவருக்கும் ஒரு கேள்வி எழுந்தான், அல்லாஹ்விற்கு தானே சஜ்தா செய்ய வேண்டும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்ய சொல்கின்றானே அல்லாஹ் தஆலா என்ற சிந்தனை அனைவருக்கும் வரக்கூடிய நேரத்திலே அதற்கு விளக்கமாக எழுதுவார்கள். அல்லாஹ் அந்த இடத்திலே சஜ்தா செய்ய சொன்ன அந்த நோக்கம் என்பது அவர்களுக்கு நீங்கள் தாழ்வு மனப்பான்மை கொள்ளுங்கள், அவர்களுக்கு நீங்கள் மரியாதை செலுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறினான் என்பதை தஃப்சீர் அதனுடைய விளக்கத்திலே கூறுகின்றார்கள். அந்த மரியாதையை கூட நான் கொடுக்க மாட்டேன் என்று தன்னை கம்பீரமாக நினைத்துக் கொண்ட அந்த ஷைத்தான் அல்லாஹ்வினுடைய கோபத்தை விட்டும், அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு ஆளானதும் அல்லாஹ்வினுடைய நேசத்தை விட்டும் தூரமாக சென்றதற்கு காரணம் நஃப்ஸ் தான். அந்த நஃப்ஸ் அவனுக்கு போட்டதாம், அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள், நீயோ நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கின்றாய், அல்லாஹ்விடத்திலே சொல்லிவிடு. அந்த நஃப்ஸ் சொன்னதை கேட்டு அந்த ஷைத்தான் சொன்னானாம், خلقتني من نار وخلقته من طين, யா அல்லாஹ், அவரை நீ களிமண்ணால் படைத்து விட்டாய், என்னை நெருப்பால் படைத்து விட்டாய். களிமண்ணை தூக்கி எறிந்தால் கீழே சென்று விடும், நெருப்பை மூட்டினால் மேலோங்கி செல்லும், மேலோங்கி செல்லக்கூடிய நான் கீழோங்கி செல்லக்கூடிய இவருக்கு சஜ்தா செய்வதா என்பதாக அந்த ஷைத்தான் நஃப்ஸினுடைய காரணத்தினால் அவ்வாறு சொன்னான்.
அல்லாஹ் அவனை தூரப்படுத்தி விட்டான் என்பது வரலாறு நம்மவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. இதன் மூலம் நஃப்ஸ் என்பது முஅல்லிமுல் மலாயிகா என்று சொல்லப்படக்கூடிய மலக்குமார்களினுடைய ஆசிரியர் என்று சொல்லப்படக்கூடிய ஷைத்தானையே கெடுத்து விட்டது. அந்த ஷைத்தான் தான் நம்மை கெடுக்கின்றான் என்று நினைக்கின்றோம். ஆனால் அந்த ஷைத்தானையே கெடுக்கக்கூடிய ஒரு வஸ்து இருக்கிறது என்று சொன்னால் அது நஃப்ஸாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்பேற்பட்ட நஃப்ஸை பற்றி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அழகாக சொன்னார்கள். எனக்கு 2 ஆசைகள் இருக்கிறது. நஃப்ஸை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி எனக்கு 2 ஆசைகள் இருக்கிறது. கடும் உஷ்ணமான காலத்தில், கடும் வெயில் அடிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த காலமும் அதுதான், கடுமையாக வெயில் அடிக்கக்கூடிய காலத்திலே என்னுடைய நஃப்ஸ் என்னை அதிகமான குளிர்பானங்கள் தண்ணீரை குடிக்க சொல்லி ஏவும். அந்த நேரத்திலே நான் பரிபூர்ணமான நோன்பை வைக்க நான் ஆசைப்படுவேன். நாம் வைக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகின்றார்கள். நான் பரிபூர்ணமான நோன்பை வைக்க ஆசைப்படுகின்றேன். என்னுடைய நஃப்ஸ் என்னை குளிர்பானத்தையும் தண்ணீரையும் அருந்த சொல்லும் பொழுது நான் அதற்கு மாறு செய்வதற்காக வேண்டி நான் பரிபூர்ணமான நோன்பை வைப்பேன். சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொன்னார்கள், கடும் குளிரினுடைய காலகட்டத்திலே தண்ணீரை தொடுவதற்கும் அந்த நஃப்ஸ் என்னை தடுத்துவிடும். தண்ணீரை தொட்டால் உனக்கு ஏதோ நோய் வந்துவிடும் என்பதாக என்னுடைய நஃப்ஸ் கூறும் பொழுது நான் அந்த குளிர்ந்த நீரிலும், குளிர்காலத்திலே குளிர்ந்த நீரை உபயோகிப்பது மிகவும் கடினம். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொல்கிறார்கள், கடும் குளிரிலும் குளிரான நீரை கொண்டு பரிபூரணமான ஒழுவை செய்ய நான் ஆசைப்படுவேன். பரிபூரணமான ஒழுவை செய்து நான் அல்லாஹ்வை வணங்குவேன் என்பதாக நஃப்ஸை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வினுடைய வணக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார்கள். அப்பேற்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை வார்த்தெடுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாரை வார்த்தெடுத்த அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள், அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை வார்த்தெடுத்து அவர்களினுடைய வழித்தோன்றலில் சென்று விட்டார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வார்த்தெடுத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்பேற்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய மாதம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய மாதம், அவ்விருவரும் செய்த தியாகத்தை இந்த மாதம் உணர்த்தி காட்டுகின்றது. அவ்விருவரும் செய்த அந்த தியாகத்தை இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதம் உணர்த்தி காட்டுகின்றது. இருவரும் அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அர்ப்பணமாகி விட்டார். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அர்ப்பணமாகி விட்டார். நாமும் அல்லாஹ்விற்கு அர்ப்பணமானோம் என்று சொன்னால் அல்லாஹ்வும் நம்மவர்களுக்கு அர்ப்பணமாகுவான் என்பது வரலாறு நம்மவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. பெருமக்களே, இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், அப்பேற்பட்ட வழித்தோன்றலிலே வரக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது இந்த காலத்திலே மௌலித் ஓதுவது ஷிர்க் என்பதாக கூறுகின்றார்கள். மௌலித் ஓதுவது ஷிர்க் என்பதாக கூறுகின்றார்கள். அது ஷிர்க் கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம் மீது எந்த அளவிற்கு பாசமும் நேசமும் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய மாதம் ரபியுல் அவ்வலினுடைய மாதத்திலே தொடர்ந்து 12 நாட்கள் அல்ல 12 மாதமும் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது மௌலித் ஓதுவதற்காக ஆசைப்படுவோம். ஏனென்று சொன்னால் 2 சம்பவத்தை கூறி முடித்து விடுகின்றேன். பெருமானாரின் மீது நாம் எந்த அளவிற்கு வைத்தோம் பாசம் என்பதை விட பெருமானார் நம்மின் மீது எந்த அளவிற்கு பாசம் வைத்தார்கள் என்பதை 2 உதாரணங்களே போதுமானது. பெருமானாரினுடைய பாசமும் நேசமும் நம் மீது எவ்வளவு இருந்தது என்பதற்கு. முதலாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் தன்னுடைய கணவரான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒருவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது, சிறு பிள்ளைகள். அந்த சிறு பிள்ளைகள் இறந்து விட்டால் அவருக்கு என்ன பலன் என்பதாக கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்களாம், அந்த 2 குழந்தைகளை அவர் பெற்றெடுக்கின்றார். அந்த குழந்தைகள் சிறிய வயதிலேயே மரணித்து விட்டால் அந்த குழந்தைகள் சொர்க்கத்தில் சென்று அந்த தந்தையாருக்கும் தாயாருக்கும், அதாவது அந்த பெற்றோர்களுக்கு சுவனத்திலே அது வீடுகளை, இடங்களை அது சேமிக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி விடுகிறார்கள். இதை கேட்ட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் விடவில்லை,
யார சொல்லலாம், ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு ஒரே ஒரு குழந்தை இருக்கிறது, யார சொல்லலாம், அவருக்கு என்ன செய்வார் யார சொல்லலாம் என்று கேட்கும் பொழுது அப்பொழுது பெருமானார் சொன்னார்களாம், அந்த ஒரு குழந்தை பிறந்து அந்த ஒரு குழந்தையும் இருந்தாலும் அந்த குழந்தை சொர்க்கத்தில் சென்ற அந்த பெற்றோருக்காக வேண்டி சொர்க்கத்தில் இடத்தை சேமிக்கிறது என்பதாக பெருமானார் சொல்லுகின்றார். இதை சொன்னாலே போதுமானது தானே. ஆனாலும் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் இந்த உம்மத்தின் மீது வைத்த பாசத்தை விட பெருமானார் அதிகமாக பாசம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் சிறிதளவு பாசம் வைத்திருந்தாலும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்ட வார்த்தை, யார சொல்லலாம், ஒரு மனிதருக்கு குழந்தையே கிடையாது யார சொல்லலாம், அவருடைய நிலை என்ன யார சொல்லலாம் என்று கேட்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் தன்னுடைய நேசத்தை, தான் உம்மத்தின் மீது வைத்திருந்த நேசத்தை வெளிப்படுத்தி விட்டார்கள். பெருமானாரும் வெளிப்படுத்த வேண்டும் அல்லவா? பெருமானார் சொன்ன வார்த்தையை, பதிலை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், ஒரு மனிதர் இருக்கின்றார், அவருக்கு குழந்தையே இல்லை என்று சொன்னாலும் சரி, நான் மரணித்து விடுவேன் அல்லவா, நான் மரணித்த பின்னால் சொர்க்கம் சென்று அந்த நபருக்காக நான் இடத்தை சேமிப்பேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள். குழந்தையே இல்லை என்றாலும் நான் என்னுடைய உம்மத்திற்காக வேண்டி சொர்க்கத்தில் இடத்தை வாங்கி வைப்பேன் என்பதாக பெருமானார் சொல்கின்றார்கள். அப்பேற்பட்ட பெருமானாரை விட்டு நாம் எல்லாம் எங்கேதான் செய்ய போகின்றோம் என்று தெரியவில்லை. நாளை மறுமையிலே நாம் எல்லாம் ஒவ்வொரு நபிமார்களாக அடைந்து கொண்டே இருப்போமா? ஹதீஸ் சொல்லி காட்டுகின்றது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே செல்வோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் இந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று கூறிவிட்டார். ஆனால் நான் நெருங்கி விட்டேன், அல்லாஹ் என்னையே மன்னிப்பானா என்று தெரியவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அவர்கள் செய்தது தவறு கிடையாது, அல்லாஹ் நிர்ணயித்ததை தான் அவர்கள் செய்தார்கள். என்றாலும் அல்லாஹ் அவர்களை தண்டித்து விடுவானோ என்ற பயம் தான் அவர்களுக்கு. இரண்டாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், நான் உலகத்திலேயே 3 பொய்கள் சொல்லிவிட்டேன், ஆகையால் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று தெரியவில்லை. அவர்கள் சொன்னது பொய் கிடையாது, இஸ்லாத்தை காப்பதற்காக வேண்டி அவர்கள் சொன்ன உண்மைதான். ஆனால் அவர்கள் அதனை பொய்யாக கருதி கொண்டார்கள். அல்லாஹ் என்னையே அதன் காரணமாக மன்னிப்பானா என்று தெரியவில்லை என்று சொல்லி விடுவார்கள். நாம் எல்லாம் அங்கிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், பனி இஸ்ரவேலர்களில் ஒருவரை நான் தெரியாமல் அடித்து விட்டேன், அவர் மரணித்து விட்டார், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று தெரியவில்லை. அவர் செய்த காரணத்திற்காக வேண்டி, அவர் செய்த தவற்றிற்காக அவ்வாறு செய்வதுதான் நிஜம், அவ்வாறு செய்வதுதான் நல்லது என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தெரியும். இருந்தாலும் அவர்கள் சொன்னார்கள், அவரை நான் கொன்று விட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று தெரியவில்லை. அதற்கு பின்னால் நாம் பெருமானாரை தேடி செல்லுவோம். இவர்கள் எல்லாம் கைவிட்டதற்கு பின்னால் நாம் பெருமானாரை தேடி செல்லும் பொழுது பெருமானார் ஒரு இடத்திலே மூச்சு வாங்க நிற்பார்களாம். தன்னுடைய மூச்சு எந்த அளவிற்கு என்று சொன்னால் மிகவும் சோர்வான நிலையிலே நிற்பார்களாம். அப்பொழுது நாம் எல்லாம் போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே செல்லும் பொழுது பெருமானார் கேட்பார்களாம், என்னுடைய உம்மத்தை நீங்கள் எங்கே சென்றீர்கள்? உங்களை தேடி நான் இந்த ஜன்னத் முழுவதும், இந்த மறுமை முழுவதும் நான் சுத்தி விட்டேன், நரகம் சொர்க்கம் அனைத்தையும் நான் சுத்தி வந்து விட்டேன், நீங்கள் எங்கே சென்றீர்கள் என்று ஏக்கத்தோடு நம் அவர்களை ஏங்கிக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே நிற்பார்கள். ஆனால் நாம் பெருமானார் இடத்திலே நேராக செல்லாமல் ஒவ்வொரு நபிமார்களாக சுத்தி வருகின்றோம். பெருமானார் இந்த இடத்திலும் நம்மவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே சஜிதாவில் துஆ கேட்பார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார்கள். சஜிதாவிலே அல்லாஹ் பெருமானாரை பற்றி கூறுவான், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எழுதி விடுங்கள், நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருகின்றேன். யா அல்லாஹ், என் உம்மத் முழுவதையும் நீ சொர்க்கத்தில் நுழைத்து விடு. அல்லாஹ் தஆலா கூறுவானான், 4/1 நான் சுவனத்தில் நுழைத்து விடுகின்றேன். கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீண்டும் சஜிதாவில் விழுந்து அல்லாஹ்விடத்திலே மீண்டும் இறைஞ்சுவார்கள். அப்பொழுதும் அல்லாஹ் தஆலா, பெருமானாரை நீங்கள் எழுந்து விடுங்கள், நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்கின்றேன். யா அல்லாஹ், என்னுடைய உம்மத் முழுவதையும் நீ சொர்க்கத்திலே நுழைத்து விடு. அப்பொழுது அல்லாஹ் சொல்வானா, நான் 4/2 பகுதியை, அதாவது பாதி கூட்டத்தை நான் சொர்க்கத்தில் நுழைக்கின்றேன். இவ்வாறு பெருமானார் மீண்டும் விடுவார்கள். அல்லாஹ் தஆலா மீண்டும் கூறி 4/3 கூட்டங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே அல்லாஹ் தஆலா கூறுவான். அதையும் விடாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது முறையாகவும் சஜிதாவிலே விழுந்து கேட்பார்கள்,
அல்லாஹ் தஆலா அதற்கு பின்னால் இறங்கி வந்து சொல்லுவான், யா ரசூலல்லாஹ் இப்பொழுது எழுந்து கேளுங்கள், நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருகின்றேன். பெருமானார் சொல்லுவார்கள், என்னுடைய கூட்டம் முழுவதையும் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைத்து விடு யா அல்லாஹ், என்னுடைய கூட்டம் என்னுடைய உம்மத் அனைத்தையும் சொர்க்கத்தில் நுழைத்து விடு யா அல்லாஹ் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அனைவரையும் நான் சொர்க்கத்தில் நுழைக்கின்றேன். ஆனால் எவர் ஒருவர் பொய் சொல்வாரோ, பேராசை கொள்வாரோ, புறம் பேசுவாரோ, இப்பேற்பட்ட நபர்களை தவிர நான் அனைவரையும் சொர்க்கத்திலே நுழைக்கின்றேன். எந்த மனிதனுடைய கல்விலே உள்ளத்திலே ஒரே ஒரு முறை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னாரோ அவர் உட்பட நான் அனைவரையும் சொர்க்கத்தில் நுழைக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுவான் என்பது வரலாறு நம்மவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மரணிக்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொல்லுவார்கள், பெருமானாரை நாங்கள் கபரில் வைத்து விட்டோம், பெருமானாரினுடைய உதடு அசைந்து கொண்டே இருந்தது, நான் பெருமானாரினுடைய உதடின் பக்கம் என்னுடைய காதை எடுத்து வைத்தேன், என் காதை பெருமானாரினுடைய வாயின் பக்கம் சென்று நான் கேட்டேன், பெருமானார் உம்மத்தி உம்மத்தி என்று சொன்னார்கள். என்னுடைய உம்மத்தே, என்னுடைய கூட்டமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மரண தருவாயிலும் மரணித்த பின்பும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த கூட்டத்தை தான் நினைத்துக் கொண்டே இருந்தார்கள். மியாராஜிற்கு சென்ற பொழுது பெருமானார் நம்ம அவர்களை விடவில்லை. பெருமானாருக்கு அல்லாஹ் தஆலா சலாம் சொன்னான். அந்த நேரத்திலே பெருமானார் கேட்ட வார்த்தை, யா அல்லாஹ், எனக்கு மட்டும் நீ சலாம் சொல்வதை விட என் கூட்டத்தாருக்கும் என்னுடைய உம்மத்திற்கும் நீ சலாம் சொல்வதை நான் ஆசைப்படுகின்றேன் என்று நம்மவர்களுக்கும் சலாமை கேட்டு பெற்று தந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாம் எந்த அளவிற்கு நேசிக்க வேண்டும் என்பதை சற்று நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய மக்களில் நாம் அவர்களை ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ்வினுடைய நேசமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நேசமும் எந்த கூட்டத்தின் மீது இருக்கின்றதோ அந்த கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் நம் குடும்பத்தார்கள், உஸ்தாதுமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பானாக. நாம் மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அவர்களுக்கு தந்தருள்வானாக. நாளை மறுமையிலே சூரியன் ஒரு ஜாடிக்கு மேல் நம் தலைக்கு மேல் இருக்கக்கூடிய நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கின்ற தடாகத்தில் நீர் பருகி அல்லாஹ்வினுடைய அர்ஷின் நிழலிலே இடம்பெறக்கூடிய மக்களில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக என்ற நல்ல துஆவோடு உங்களுடைய துஆவை மாதர வைத்தவனாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வலது புதத்தில் அல்லாஹ் தஆலா தட்டும் பொழுது மன் ஆவுலாய் என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்களே, இவர்கள் யார் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா இவர்கள் தான் சொர்க்கவாதிகள் என்று சொன்னானே, அப்பேற்பட்ட சொர்க்கவாதிகளில் அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்களையும் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையும் நம்மோடு ஒன்றித்து வாழக்கூடிய உறவுகளையும் நமக்கு மார்க்கம் போதித்த உஸ்தாதுமார்களையும் உலகத்தில் அல்லாஹ் தஆலா யார் யாரை எல்லாம் முஸ்லிமாகவும் முஃமினாகவும் ஆண்களாகவும் பெண்களாகவும் படைத்தானோ அனைவரையும் அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கவாதிகளினுடைய கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பானாக என்ற நல்ல துஆவோடு நாம் அதிக நன்மைகளை செய்திடவும் பாவங்களை தவிர்த்திடவும் நம் நன்மைகள் எல்லாம் நிறைந்திடவும் பாவங்கள் எல்லாம் கரைந்திடவும் அல்லாஹ் தஆலா இந்த நல்ல மாதத்தின் பொருட்டாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தியாகத்தின் பொருட்டாலும் நம் அவர்களுக்கு அந்த வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.